தமிழ்லேயே கெட்ட வார்த்தையோட மோசமான ஒரு வார்த்தை இருக்குது. அந்த 4 பேர் என்ன நினைப்பாங்க, 4 பேருக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்னு. நிறையா பேர் அவங்க ட்ரீம்ஸை ஃபுல்ஃபில் பண்ண முடியாமல் போனதுக்கும் சரி, அவங்க ஃபெயில் ஆனதுக்கும் சரி, முக்கியமான ரீசன் இது மட்டும்தான். அன்றைக்கி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டார், எப்போ பார்த்தாலும் அந்த 4 பேரை பற்றியே பேசிகிட்டே இருக்காங்களே, இந்த 4 பேர் யாருன்னாவது தெரியுமா, அவங்க பேர் தெரியுமா, அவங்க கடைசியாக என்ன நினச்சாங்கன்னு தெரியுமா? எதுக்குமே நம்மக்கிட்ட பதில் இல்லை. அவங்க என்னைக்காவது ஒரு நாள் சொல்லியிருப்பாங்க, அது இன்னமும் நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்க என்னமோ ஒரு தடவை தான் சொல்லியிருப்பாங்க, நம்ம மைண்டில் 1000 தடவை அது ரீவைண்ட் ஆகி ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்க கிட்ட கேட்டா, நானா அப்படியா சொன்னேன், எனக்கு தெரியல ஏன்பாங்க. அவங்க போகிற போக்கில் ஏதோ ஒரு கேஷுவலாக ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவாங்க. அது நம்ம வாழ்க்கையை நிறையா இம்பேக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்மளை அடுத்த ஸ்டேஜுக்கு முன்னேற விடாமல் தடுக்கிற விஷயம் என்னன்னா, பார்த்தா 4 பேர் என்ன நினைப்பாங்க, அவங்க முன்னாடி நம்ம ஃபெயில் ஆகிட்டா என்னன்னு. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நம்ம இல்லாமல் போனதுக்கப்புறம் இந்த 4 பேரும் வந்து கிரேவியார்டு முன்னாடி நின்றுட்டு, இவன் நான் சொல்லப்படிலாம் வாழ்ந்துட்டான், ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லுவாங்களா? இன்ஃபேக்ட் வருவாங்களான்னு கூட தெரியாது. அப்படி சொல்லணும்னு அவசியமே இல்லை. அவங்க ஒப்பீனியன் வந்து நமக்கு சாப்பாடு போட போகிறதில்ல, சக்ஸஸ் தர போகிறதில்ல, நம்மளை அடுத்த ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போக போறதில்லை. இது எல்லாமே நம்ம மைண்ட்ல என்னைக்கோ விதைக்கப்பட்டதுனால நம்மளால அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆன் ஆகி போகவே முடியல. ஏதோ ஒரு இன்விசிபிள் த்ரெட் நம்மளை பிடிச்சி புல் பண்ணிக்கிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் டைம் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணும்போது, இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் வரும்போது, லிட்டரலா ஒரு பேப்பர் பென் எடுத்து எழுதுங்க. யார் அந்த 4 பேர், என்ன சொல்ல போறாங்க, உண்மையிலேயே அது என்னை இம்பாக்ட் பண்ணுமா பண்ணாதான்னு உங்களுக்கே பதில் கிடைக்கும்.